பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். பியூட்டிஃபுல். நம்ம கடந்த எபிசோட்ல ஆமென் ஆண்டவரை ஆராதிக்கிறத துதிக்கிறத பத்தி நம்ம பேசணும். நீங்க கேள்வி கேட்டீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இன்னைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். நீங்க கேள்வி கேட்க போறீங்க, நான் பதில் சொல்ல போறேன். கேக்குறீங்களா? யார் கேட்க போறது? போன எபிசோட்ல நிறைய விஷயம் வர்ஷிப் பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த எபிசோட்லயும் எப்படி வர்ஷிப் பண்ணணும், எப்படி துதிக்கணும், ஆராதிக்கணும்னு சொல்லித்தாங்க. ஓகே ஓகே. எப்படி துதிக்கணும் இல்ல? அப்போ வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவரை துதிக்கணும். சரியா? இரண்டாவது, இந்த துதி ஆராதனை என்பது அதாவது தனிப்பட்ட உறவு. ஒரு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தனிப்பட்ட உறவு. நீங்க பைபிள்ல ஜெபம் பண்றத குறிச்சு ஏசப்பா சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா இல்ல மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா, முட்டையை கேட்டா. சோ அதே மாதிரிதான் தேவனை துதிப்பதிலும் எனக்கும் என் தகப்பனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். சோ நான் முதல்ல சொன்னேன், ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை முறை. அப்படி வாழ ஒப்பு கொடுத்து நம்ம பாடுற பாட்டு தான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அடுத்தது தனி ஆராதனை. தனியா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து ஆராதிப்பது. கூட்டு ஆராதனையில் இப்ப சர்ச்ல நம்ம எல்லாரும் கூடி நின்று ஆராதிக்கும் போது ஆமென், அங்கேயும் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இல்ல 500 பேர் இருக்காங்க, இல்ல 1000 பேர் இருந்தாலும் ஏசப்பா என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருவர் பக்கத்துல வந்து நம்மோடு உறவாட விரும்புகிறார். அந்த கவனம் தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஸ்டேஜ்ல யாராவது பாடுறாங்களா, ஸ்டேஜ்ல ஏதாவது மியூசிக் பிளே பண்றாங்களா, அவங்களே பார்த்துட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ ஆராதனைன்னா எனக்கும் அப்பாக்கு இருக்கிற உறவு. அப்ப ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரரை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை பார்த்துன்னா விசுவாசத்தினாலே அவரை தரிசித்து நாம் ஆராதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உறவாடுகிறது இல்ல. அப்ப நம்ம பக்கத்துல வந்து நின்று ஏசப்பா என் பிள்ளை என்ன உண்மையா ஆராதிக்கிறாளா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம பக்கத்துல வந்து உறவாட துடிச்சிட்டு இருக்காரு. சோ அவரை அதனாலதான் நம்ம கண்ணை மூடுறோம். கண்ணை மூடி ஆண்டவரே என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது என் பக்கத்துல என் ஆராதனையை கேட்க, என்னுடைய துதியிலே மகிழ, என்னோடு உறவாட என்னுடைய ஆண்டவர் என் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். நான் அவரோடு உறவாடுகிறேன், அப்பா கூட உறவாடுறேன்ற அந்த கவனத்தோடு நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமென். இப்படி நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் இந்த துதியில ரொம்ப மகிழ்வார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? அங்கிள், நம்ம துதிக்கும் போது எதுக்கு கண்ணை மூடி கையை தூக்கி ஆராதிக்கிறோம்? நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது, அதாவது நான் முதல் எபிசோட்லயே சொன்னேன் என்னன்னா, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆராதிக்கணும். துதி எங்கிருந்து வரணும்? உள்ளத்திலிருந்து. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் வாயில பாடுறது. நல்லவரே அப்படின்னு சொல்றது உதட்டல அல்ல. ஏன்னா பைபிள்ல ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் என்னுடைய உதடுகளினால், அவர்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்துறாங்க, அவங்க இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. அப்படி நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ துதி அல்லது நன்றி செலுத்துதல் முதல்ல உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் வார்த்தைகள் அல்லது பாடல். அதே மாதிரிதான் எக்ஸ்பிரஷன், ரியல் எக்ஸ்பிரஷன். நீங்க அப்பா டேடியை பார்க்கும் போது, வேலைக்கு போயிட்டு வர்றாங்களா, ஊருக்கு போயிட்டு வர்றாங்க, என்ன செய்வீங்க? ஓடி போய் என்ன செய்வீங்க? கட்டி பிடிப்பீங்கல்ல. அப்பாவும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்கல்ல. இதுதான் சிம்பிள். இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அப்பா கூட உறவாடும் போது நம்ம கையை உயர்த்துறோம்ல. ஏன் கையை உயர்த்துறோம்னா, பைபிள்ல கையை உயர்த்துறத குறிச்சு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. கைகளை உயர்த்தி உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக என்னுடைய கைகளை விரித்து வைத்து, சங்கீதத்துல நிறைய வசனம் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு
ஆங்கிலத்திலே my uplifted hands, my upraised hands, lifting up of my hands like an evening sacrifice. அப்ப கையை உயர்த்துறத ஆண்டவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன் கண்ணை மூடுறோம் தெரியுமா? நம்ம கான்சென்ட்ரேஷன் முழுவதும். ஏன்னா மாம்ச கண்ணை மூடி விசுவாச கண்களினால அவரை பார்க்கும் இல்லைங்களா? கண்ணை திறந்திருந்தா என்ன பார்ப்போம்? யாரு மியூசிக் வாசிக்கிறா, யாரு பாட்டு பாடுறா, இதுல தானே கவனம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க வரல. நான் யாரை பார்க்க வந்திருக்கேன்? ஏசப்பா பார்க்க வந்திருக்கேன். அதனால என் மாம்ச கண்ணை மூடி என்னுடைய விசுவாச கண்களினாலே ஆண்டவரை தரிசித்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்பதான் இந்த துதி உண்மையா இருக்கும். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? விளங்கிருச்சா? ஒரு ஆராதனை பாட்டு பாடலாமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர். அந்த பல்லவியை பாடலாமா? நீங்க எங்களோட சேர்ந்து இந்த பல்லவியை பாடி தேவனை ஆராதிக்கலாமா? கண்களை மூடி ஆராதிக்கலாம். கண்ணை மூடி, ஆண்டவரே நீரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். ஓ நீரே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இது அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.